தம்பி டீ இன்னும் வரல. வணக்கம் நேயர்களே. இன்றைய அரசியல் விவாத மேடையில் காரசாரமாக பல விவாதங்களை நாம் நடத்தி பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தில் இன்று பிரயோஜனமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போறோம் இல்லையா? அதுதான் ஜிஎஸ்டி. நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஜிஎஸ்டி உடைய அந்த வரி குறைஞ்சிருக்கு. மக்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. இதை ஏங்க முன்னாடியே செய்யல அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும், இந்த நாடு வந்து பொற்காலம் ஆயிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மாத்த போறாரு, அதுக்கு இதுதான் முதல் படி அப்படின்னு முட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார் சாரங்கபாணி சைடு இவர் வந்திருக்கிறார். இவர்தான் பேச போகிறார். அப்படி இல்ல, இது எல்லாமே கண்கட்டி வித்த மோடி மஸ்தான் வித்தை அப்படி என்று பேசுவதற்காக பொதுமக்களில் இருந்து ஒருவர் வந்திருக்கிறார். என்னது அங்க மட்டும் பேச வந்திருக்காங்க, இங்க முட்டு கொடுக்க வந்திருக்காங்க. என்னது? சரி, அவங்க வந்து சண்டை போட வந்திருக்கிறார். சட்டையை பிடிச்சு வெளுக வந்திருக்கார். எல்லாம் ஒண்ணுதானே, சண்டைனா வந்திருக்கிறார். சரி, அதுல வந்து ஜிஎஸ்டி பற்றி முதலாவதாக முட்டு கொடுக்க பேசுவதற்காக இவரை பேசுங்க, உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. ஜிஎஸ்டி முன்னாடி அதிகமா இருந்துச்சு நீங்க. இப்ப என்ன பண்ணிருக்காரு மக்களோட நலன் கருதி ஜிஎஸ்டி குறைச்சிட்டாரு. ஆமா, புரியுதுங்களா? அதனால மக்களுக்கு வந்து நிறைய பலன் இருக்கு. இப்போ மக்கள் வந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 22ஆம் தேதி மேல பாருங்க, எல்லா வேலையும் குறையுதுங்க. அப்படியா? இல்ல இது ஆமாவா இல்லைன்னு கேளுங்க. நிச்சயமாக. அதாவது சில விஷயங்கள் அவங்க சொல்ற ஏத்துக்க முடியாது. அதாவது இந்திய ரூபாய் நோட்டு மதிப்புகள் வந்து குறையல, அது அப்படியே தான் இருக்கு. டாலரோட மதிப்பு தான் ஏறுதுன்னு அவங்க முட்டு கொடுப்பாங்க, அது வேற. ஆனா இந்த விஷயத்துல நீங்க பாருங்களேன், பெர்சன்டேஜ் அப்படி இறக்கும் போது நமக்கே கண்டு குளிர்ச்சியா இருக்கு. இதுல நீங்க என்ன குறைய சொல்லிட்டீங்க, இப்போ சொல்ல போறீங்க, சொல்லுங்க சார். நான் இந்த மாதிரி பேசுறவங்களுக்காக தான் எப்பவுமே டேட்டாவோட வந்துருக்கு பாத்தீங்கன்னா, நான் ஆதாரத்தை வைக்கணும்ல. நீங்க பாருங்க, ஜிஎஸ்டியே எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க சார், இல்லன்னு சொல்ல வரல. ஆனா ஐடிசி ஒண்ணு இருக்குல்ல, அதை பத்தி அவர் தெரிஞ்சு மேடம் சொல்ல வந்தேன் நானு. அததான் சொல்ல வந்தேன். இந்த ஐடிசி எது கொண்டு வந்தாங்க? ஹோட்டலு சாப்பிடுறதுக்கு கிண்டியில இருக்கு. இந்த மாதிரி பேசுனா அது போயிருவாங்க. உங்க தேவையில்லாம் தெளிவா சொல்லுங்க. ஐடிசினா என்ன? அவங்களுக்கும் அப்படிதான் தெரியும். அது என்னன்னா, இங்க வந்து ஜிஎஸ்டி கட்டுறாங்கல்ல, அதை வந்து திருப்பி கிளைம் பண்ணி வாங்கிக்கலாங்க அவங்க. அப்படி ஒண்ணு இருக்கு. ஆமா, அதனால என்னன்னா எவ்வளவு பேசுறத கேட்காதீங்க சார். அது எத்தனை 18% 40% ஜிஎஸ்டி மட்டும் தான் வாங்கிக்க முடியும். மத்ததுக்கு வாங்கிக்கலாம் தானே, 40% குறைச்சிட்டீங்கல்ல, இனிமே வாங்க முடியாது. 40% ஏத்திட்டோன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா சில விஷயத்துக்கு? அப்படி வாங்கிக்கலாங்க. சரி, அமைதியா பேச வாய்ப்பு கொடுப்பேன். சொல்லுங்க. மக்கள் பாதிப்படைய கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் மேல இது வந்து திணிக்க கூடாதுங்கிறதால தான் இது பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இது கேட்கணும் போலயும் இருக்கு, கேட்காத கூடாத மாதிரியும் இருக்கு. நீங்க தெளிவா விளக்கம் கொடுங்க மேடம். சார் இங்க பாருங்க சார், முதல்ல ஒரு சோப்பு சார், எல்லாரும் டெய்லி பயன்படுத்துற சோப்பு என்ன 30 ரூபா 40 ரூபா இருக்குமா? அந்த சோப்புக்கு 5% ஜிஎஸ்டியா என்னமோ போட்டிருக்காங்க, கம்மியா தான் இருக்கு. இப்போ அந்த சோப்புக்கு பெர்சன்டேஜ் கம்மி தானே அவர் கேட்கலாம். ஆனா அதை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? வெஜிடபிள் ஆயில் வேணும், அதுக்கு 5% ஜிஎஸ்டி. சோடியம் ஹைட்ராக்சைடு வேணும், அதுக்கு 18% ஜிஎஸ்டி. தண்ணி வேணும், அதுவும் சும்மா டேப் வாட்டரா இருந்தா பிரச்சனை இல்ல, அதுவே வந்து பேக் பண்ண வாட்டரா இருந்தா அது வந்து 5ல இருந்து 18% ஜிஎஸ்டி. இது மட்டும் இல்லாம அதுல வந்து அந்த பிராக்ரன்ஸ் மனம் வந்தா தானே சோப் போட்டு குளிப்பீங்க, அந்த மனத்தை ஆட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 18%. இது மட்டும் இல்லாம பிக்மெண்ட்ஸ் கலர் எல்லாம் ஆட் பண்ணும்ல, அதுக்கு ஒரு 18. அப்படி இப்படின்னு இதை தயாரிக்கிறதுக்கு ஆகிற செலவே ஒரு மேனுஃபேக்சருக்கு அதிகம். ஆனா அவருக்கு வந்து இப்ப சோப்புக்கு வந்து 18% இல்ல 40%, அவர் என்ன பண்ணுவாரு? இந்த ஐடிசி முறையில வாங்கிப்பாரு கவர்மெண்ட் கிட்ட. இப்ப வாங்கவும் முடியாது. அப்ப அது என்ன பண்ணுவாரு? யார் தலையில கட்டுவாரு? நம்ம தலையில. அப்படியா? எப்படி கட்டுவாங்க? ஆமா, செலவு அதிகமாகுது, கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்க முடியாது. அப்ப இதோட செலவுலாம் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு சோப்போட சைஸ சின்னதாக்குவாங்க, அப்படி இல்லைன்னா சோப்போட விலையை அதிகமாக்குவாங்க. கரெக்ட் மேடம். அதாவது இந்த கார்பரேட்டோட மூளையே தனிதான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் இருக்குல்ல, பேஸ்ட் அதோட மூடி வந்து சின்னதா இருக்கும். பிதிக்கி கஷ்டப்பட்டு எடுப்போம். ஒரு பேஸ்ட் 1 மாசம் வரைக்கும் நமக்கு வரும். இப்பெல்லாம் 10 நாள் 15 நாள் வரதே பெரிய விஷயம். ஏன்? அந்த வாயை வந்து பெருசாக்கிட்டாங்க, நமக்குன்னு புதக்குன்னு வெளியே வந்துடும். இந்த ஷாம்பு பாருங்க, அதோட தலை மேல இருந்துச்சு, இப்படி திரும்பி இப்படி வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா ஷாம்பே தலைகீழாதான் நம்ம வீட்டுல வைக்க முடியும். மூடி கீழே இருக்கு, என்ன ஆகும்? ஷாம்பெல்லாம் கீழே வந்துடும், இப்படி எடுத்தாலே கொட்டும். அப்ப சீக்கிரம் காலியாயிரும், கடைக்கு வந்துருவாங்க எல்லாரும். அப்ப வீட்டுக்கு இதான் மூலமா. கரெக்ட் தான். சும்மா லூஸ் மாதிரி பேசாதீங்க சார். இங்க இப்போ வந்து என்ன பண்ணிருக்காரு? மக்களோட நலன் கருதி எல்லாத்தையும் வந்து குறைச்சிருக்காருல, அதே மாதிரி 2 வீலருக்கும் குறைச்சிருக்காரு சார். சாமானிய மக்கள் இப்ப அதிகமா எது வாங்குறாங்க? கரெக்ட் மேடம். அதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க, பட் ஆனா இதுல எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருக்குன்னு அவர் வந்து முட்டு கொடுக்குறாரு இல்லையா? அதை நீங்க சொல்லிதானே ஆகணும். 2 வீலருக்கு குறைச்சிட்டோம்னு சொல்றாங்கல்ல சார்.
சரி, அதே லிஸ்ட்ல தான் டிராக்டரையும் குறைச்சிருக்காங்க. 5% வச்சிருக்காங்க. டிராக்டர் விவசாயிகளுக்கு முதுகெலும்புக்கே குறைச்சிருக்காங்கன்னா எப்படி? இருங்க, மறுபடியும் ஒரு டேட்டா எடுத்து வைக்கிறேன். டிராக்டர் வந்து 5% குறைச்சிருக்காங்க, சரிதான். ஆனா அதுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் அதுக்கும் குறைக்கணும்ல. இப்ப ஸ்பெசிபிக்கா டிராக்டர்ல இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கணும்னு இருக்குல்ல, அதுக்கு 5% ஜிஎஸ்டி. அதுவே ஜென்ரலான பார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு 18% ஜிஎஸ்டி. இதுக்கு முன்னாடியாவது டிராக்டருக்கு 12% ஜிஎஸ்டி இருந்தது, அதை வந்து ஐடிசி முறையில வாங்கிப்பாங்க. இப்ப 5% குறைச்சதுனால அவங்களால திரும்ப கவர்மெண்ட் இருந்து வாங்க முடியாது. இப்போ பேஸ் பிரைஸ் வந்து 1 லட்சம் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 1 லட்சம் கொடுத்து நடுத்தர மக்கள் விவசாயம் பண்றவங்க யாரு சார்? பணக்காரவங்க விவசாயம் பண்றாங்க, நடுத்தர மக்கள் தான் விவசாயம் பண்றாங்க. அவங்க ஒரு 1 லட்சம் கடனை உடனே வாங்கி லோனை வாங்கி ஒரு டிராக்டர் வாங்கிடலாம். அதை கட்ட முடியல, அடிச்சு இழுத்துட்டு போயிருவாங்க. அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். இப்ப என்னன்னா 5% சொல்லிட்டு உள்ள பார்ட்ஸோட ஜிஎஸ்டி எல்லாம் அதிகப்படுத்துனதுனால இவங்க கடைக்காரவங்க என்ன பண்ணுவாங்க? மேனுபேக்சரர், விக்கிறவங்க, கார்பரேட் மூலம் பேஸ் பிரைஸ் அதிகமாக்கும். 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகும். இப்ப இதை என்ன பண்ணுவாங்க? யாரு இப்ப டிராக்டர் வாங்க போறது? அவர் வாங்க போறாரா? அவர்கிட்ட கேளுங்க விவசாயம் பண்றாரான்னு. அவர் இசூஸ் காரு இனோவா மாதிரி வாங்குறாரு. நீங்க வந்து ஏன் சார் வந்து பார்ட்டா பாக்குறீங்க? டிராக்டர் அப்படி பாருங்க, அப்படி பாக்க டிராக்டரா பாக்கும்போது எவ்வளவு குறைஞ்சிருக்கா இல்லையா ஜிஎஸ்டி? நீங்க என்ன பார்ட்டா தனியா வாங்க போறீங்க? மொத்தமா இதெல்லாம் நேக்கா சொல்லிட்டு 5% சொல்லிட்டு உள்ள திணிக்கிறது. கரெக்ட். அதாவது நியாயமா நீங்க நடந்துக்கணும். இந்த மாதிரி வயித்துல அடிச்சுலாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க பாயிண்ட் இப்ப நீங்க கரெக்டா சொல்லுங்க. என்ன பண்ண, இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, முட்டு கொடுங்க. சார் ஐயோ நான் அடிச்சேன், இல்ல ஓகே கேமரா ரோல்ல தானே இருக்கு, அடிச்சுங்கிறவங்க சார் நீங்க ஒரு எதுவும் தப்பா எல்லாம் பேசல சார், தெரியாம ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க சார். சார் நீங்க பேசுறதுல நீங்க பேசுறது ஒரு பக்கம் எனக்கு மனவலியா இருக்கு, நடந்துக்கிறது ஒரு பக்கம் எனக்கு மனவலி. என்னாச்சு சார்? யாரு என்ன நடந்துட்டாங்க சொல்லுங்க சார். எங்க ஜியோட அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க சார். சார் இதெல்லாம் போன எபிசோட்லயே தெளிவா சொல்லியாச்சு. எல்லா இதுலயும் அது பேசாதீங்க. இங்க பாருங்க, நீங்க பண்ற பந்துல ஒரு வயசானவர் அடிச்சு நொறுக்கிறீங்க. ஒரு ஸ்கூல் பொண்ண அவர் வந்து கூட்டு போயிருக்காரு, அவர் ஸ்கூலுக்கு கூட்டு போயிருக்காரு அப்பா. ஆனா அவர் வந்து எந்த கட்சிக்காரரும் இல்ல, அவரை போட்டு அடிச்சு நொறுக்கிருக்கீங்க. இதெல்லாம் பரவாயில்ல மேடம். பந்துன்ற பேர்ல கடையை மூடி, இவங்களே மூடி கடை ஓனரை வீட்டுக்கு அனுப்பி கடையை இவங்களே திறந்து போய் சாரியை திருடி இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்க அம்மாவுக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுத்தது இல்ல சார். திருடின புடவை எல்லாம் அங்க போகுது. அப்படி சொல்லல பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாமே ஒரு அளவுதான். ஜிஎஸ்டி பத்தி தெளிவா பேசி இருக்கிறோம். ஒருவேளை வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட ஷோ நல்லா இருக்கு அப்படின்னா ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து டெய்லி நாங்க வந்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய தகவலோட சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய பலம். இன்றைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.